ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் லாங் வீடியோவில். என்னால் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட டைம் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து நைட்டும் அண்ட் ஈவினிங்கும் ரொட்டைன் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஜாப் போகிறதுனால என்னால் அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல. வீட்லேயும் வேலை இருக்குது, தனுவையும் கவனிக்கணும். ஏன்னா வேலைக்கு போயிட்டு வீட்டில் வேலை செய்கிறதுலாம் கூட ஓரளவுக்கு டேக் கேர் பண்ணிக்கலாம். இவனை நம்ம தனியாக சமாளிக்கவே நம்மளால் முடியல. இவனுக்கு ஊட்டணும், எல்லாம் செய்யணுன்றமோ நம்மளால் வீடியோ ரெகுலராக போட முடியலங்க. அதுக்காக எல்லாருக்கும் சாரி. இப்போ நம்ம நைட் பெட் ஸ்ப்ரெட் 3 days ஒன்ஸ் மாற்றிடுவேன். ஸோ பெட் ஸ்ப்ரெட் மாற்றிடலான்ட்டு பெட் ஸ்ப்ரெட் தாங்க மாற்றிட்டு வேறு ஒரு ஸ்ப்ரெட் போட்டுக்கிட்டேன். எப்போவுமே எனக்கு இந்த ஒயிட் கலர்லாம் ரொம்ப பிடிக்கும் பெட் ஸ்ப்ரெட்டில். நான் ஒரு 3-4 பெட் ஸ்ப்ரெட் வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா தனுக்காகவே அவனுக்கு சுசு போயிட்டானா அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் தூங்கிட்டு இருக்கா சாரு. சரி அவன் தூங்கட்டும்ன்ட்டு நம்ம கொஞ்சம் வேலைலாம் பார்த்துடலான்ட்டு வந்துட்டேங்க. ஏன்னா ரூமில் விட மாட்டான், ஹால்லையாவது விடலாம். ஏன்னா அவன் வெளியே கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தா கூட, கேட்டுக்கு உள்ளே தான் விளையாடிட்டு இருந்தால் கூட நம்ம ஹால்லே வேலை செஞ்சுட்டே பார்க்கலாம். ஆனால் ரூம்லலாம் போயிட்டானா செய்ய முடியாது நம்ம ஹாலில். அதனால தான் நான் அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அது கொஞ்சம் தாங்க செஞ்சுருப்பான், அதுக்குள்ளே ஏஞ்சிட்டான். அதோட அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது மறுநாள் ஈவினிங் எடுத்தேங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தான் அவன். சரி நம்ம கொஞ்சம் ஏற கட்டுற வேலைலாம் பண்ணிடலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வீட்டை பெருக்கலான்னு பெருக்கிட்டு இருக்கேங்க. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு பக்கம் துணி ஃபுல்லாக இருக்குது, ஒரு பக்கம் ஷோபா கவர் போடல. அப்போ தான் வாஷ் பண்ணி போட்டேன், ஒன்றுமே செய்ய முடியல. வீடியோ நல்லா அழுத்தி பெருக்கினா தாங்க மண்ணே போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வெளியே வண்டியில் நிறைய போகிறதுனால ரொம்ப நம்ம எவ்வளோ தடவை தான் நம்ம பார்த்து நம்ம க்ளீன் பண்ணாலும் ரொம்பவே இது ஈஸியாக டஸ்ட் ஆகிடுது. நான் ஒரு நாளைக்கு 2 முறை பெருக்கிறதா இருக்குது. ஹால் மட்டும் அவ்வளோ குப்பை வந்துடுதுங்க. இந்த ரூமு கிச்சன்லாம் கூட இல்லை. ஏன்னா எங்கள் வண்டி ரெகுலராக போகிறதுனால அப்படி ஆகிடுது. சரி நம்ம பெட்லாம் அந்த சோஃபா கவர்லாம் உதிரி போட்டுடலான்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இதுமாரி ஈவினிங் டைமில் தாங்க என்னால் இந்த வேலைலாம் செய்ய முடியும். ஏன்னா மார்னிங்லலாம் சமைச்சிட்டு இவனை ரெடி பண்ணிவிட்டு கலப்புறதுக்கே டைம் சரியாக இருக்குங்க. இதே அவங்க அப்பாலாம் இருந்தாருன்னா எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவரே கொஞ்சம் பார்த்துக்கிறாரு அவனை ரெடி பண்ணுறது எல்லாமே. நான் குக்கிங் முடிச்சுட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வீடெல்லாம் நீட் பண்ணிட்டு போயிடுவேன். இதே அவங்க அப்பா ஃபஸ்ட் ஷிஃப்ட்னா தான் அந்த ஒரு 4 days ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவனை தூக்கிட்டும் நான் போகணும். அவனை காலை எழுந்து செஞ்சுட்டு அவனை ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு ஊட்டிட்டு அவனையும் தூக்கிட்டு அவன் பேக்கையும் தூக்கிட்டு நம்ம போகிறதா இருக்கும். போயிட்டு மத்தியானமே ஆஃப்டர்நூன் வரதுனால 1 மணி வெயில். இப்போ சம்மர் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளை போட்டு தாக்குது. நம்மளால் 1 மணிக்கு வரவே முடியல. வெயிட் ஒரு பக்கம் தூக்குறது கூட கஷ்டமாக இல்லைங்க, இவனை தூக்க கூட கஷ்டமாக இல்லை. அந்த வெயில் காட்டுது பாருங்கள். இதே கொடை எடுத்துகிட்டு போயிட்டே அந்த நிலைமை எங்களுக்கு. அந்தளவுக்கு கஷ்டப்பட்ட போகிறதா இருக்குது. சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் தான், அவன் இன்னும் வளர்ந்துட்டான், அவன் அவன் பாட்டுன்னு இருந்துடுவான்ட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் இந்த சோஃபாலாம் கவர்லாம் மாற்றியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இந்த பொம்மைலாம் எடுத்து வைக்கணுங்க. இவன் ஒரு நாளைக்கு ஒரு 3-4 தடவை கழிச்சு போட்டுறான். வெளியே பார்க்குறவங்க யாராவது வீட்டுக்கு திடீர்னு வரவங்கன்னா நம்ம கேட்குறாங்க, ஏன் இந்த வீடு இப்படி இருக்குதுன்ற மாதிரி கேட்குறாங்க. நான் என்னங்க சொல்கிறது, இவனை வச்சுட்டு இந்த வேலை செய்கிறதா? ஏன்னா அவனையும் பார்க்கணும் இல்லையா? நம்ம இந்த வேலையே செஞ்சுட்டு இருந்தா அவனை யார் கூப்பிட்டு போய் வெளியே வேடிக்கை காட்டுறது? அவன் வீட்லேயே இருந்தானா பசங்க கூட ஒரு மிங்கிளானா தான் அவன் மைண்ட் செட்டே மாறும். நம்ம வீட்டில் இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்ட்டு நம்ம வேலை பண்ணிகிட்டு இருந்தால் குழந்தை எப்படிங்க வளரும்? இது என்ன கிராமமாக நம்ம பாட்டுன்னு விட்டுட்டு நம்ம பாட்டுன்னு உள்ளே வேலை செய்கிறதுக்கு? இது டவுனுன்றதுனால நம்மளால் அந்த அவனை பார்க்குறது நம்ம ஒரு வேலையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வெஹிக்கல்ஸ்க்காக பயப்படணும். 2வது இப்போ குழந்தை வேறு கடத்துறன்றதுனால இன்னுமே கொஞ்சம் பயப்படுறதா இருக்குதுங்க. அவன் ஆஃப்டர்நூனே கொஞ்சம் சாப்பிடல. ஸோ அவனை சாப்பிட வச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கார் சார். அப்பாவும் பையனும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் எழுந்து எல்லா வேலையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவனை சாப்பாடு வெளியே கூப்பிட்டு போய் தாங்க ஊட்டுவேன். அப்படியே ஊட்டி அவனை அப்படியே வெளியே காமிச்சிட்டு 6 மணிக்கு தான் நாங்கள் வருவோம். இதோட இந்த விலாக் முடியுது. இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாருக்கு அப்போ எழுப்பு வச்சாதாங்க மார்னிங் சீக்கிரம் எழுந்துப்போம். அதுக்காகவே நான் எழுப்பிடுறது.